ஹலோ மேட்ஸ், இந்த 100 days of weight loss சேலஞ்சில் இன்னைக்கு டே 31. 30th டேல என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 111 இருந்தது. இந்த 31st டேல என்னுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 110.95. 5 கிராம் கிட்ட தான் குறைஞ்சிருக்கேன். பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். பிகாஸ் ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் நடந்திருக்கு. இந்த ப்ராக்ரஸ் முன்னாடி டயட், எக்ஸசைஸ் அண்ட் ஸ்லீப் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும். எனக்கு நீங்கள் இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் 30th டேல ஒரு வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்போ இந்த வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோஸ் நான் நிறைய போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டெய்லி என்னால் போட முடியாது. அப்படி நான் ஒரு நாள் விட்டோ, 2 நாள் விட்டோ, 3 நாள் விட்டோ நான் ஏதோ ஒரு ஹை வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோ நான் கொடுக்கும்போது, நான் கற்றுக்கிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இல்லை நான் பர்சனலாக லேர்ன் பண்ண விஷயத்தை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது, எனக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் ஷேர் பண்ண முடியும். அப்படி நான் ஷேர் பண்ணும்போது எக்ஸசைஸையும் டயட்டையும் என்னால் ஷேர் பண்ண முடியாது. பட் வெயிட்டை ஷேர் பண்ணுவேன். நேற்று என்ன வெயிட்டு, இன்றைக்கி என்ன வெயிட்டு, குறைஞ்சிருக்குன்னா கூடியிருக்குன்னா அதெல்லாம் நடக்கும். ஆனால் டயட் அண்ட் எக்ஸசைஸை ஷேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஹைலி வேல்யூ ப்ரொவைடிங் கான்டென்ட்ஸ் இல்லாத கண்டென்ட் எல்லாமே நான் ஷார்ட்ஸாக கொடுத்துருவா. இல்லைன்னா அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு லாங் வீடியோவே கொடுத்துருவா. லெட்ஸ் கெட் இன்டு த 31st டே. காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சு பாத்ரூம் போனதுக்கப்புறம் வெயிட்டை செக் பண்ணேன். வெயிட்டு 111. வெயிட்டை செக் பண்ணி முடிச்சுட்டு மேலே போய் 5:30க்கெலாம் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5:30 to 6:15 ஸ்பீட் வாக்கிங் 4000 to 5000 ஸ்டெப்ஸ் நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா 10 minutes பிராணாயாமம். அது முடிச்சதுக்கப்புறமா புஷ்அப் 5 செட் எடுத்தேன். ஃபஸ்ட்டு 4 செட்டு 10 counts, லாஸ்ட் செட்டு 6 counts எடுத்தேன். இது முடிச்சதுக்கப்புறமா க்ளூட் பிரிட்ஜ் 4 செட்டு பண்ணேன். ஒரு செட்டுக்கு 21 counts பண்ணேன். இதையும் முடிச்சதுக்கப்புறமா மவுண்டைன் கிளைம்பர்ஸ் 4 செட்டு 11 counts பண்ணேன் ஒரு செட்டுக்கு. அது முடிச்சதுக்கப்புறமா பைசைக்கிள் கிரன்ச்சஸ் 4 செட்டு ஒரு செட்டுக்கு 11 counts. இதுவும் முடிச்சதுக்கு அப்புறமா ஏர் ஸ்குவாட்ஸ் 4 செட்டு ஒரு செட்டுக்கு 12 counts. இது முடிச்சதுக்கு அப்புறமா ஜம்பிங் ஜாக்ஸ் 10 செட்டு ஒரு செட்டுக்கு 16 counts. மொத்தமா 160 counts முடிஞ்சதுக்கு அப்புறமா டம்பிள் எக்ஸசைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னோட லவ் ஹேண்டல்ஸ்க்காக பண்ணேன். 3 செட்டு ஒரு செட்டுக்கு 10 counts. இது முடிச்சதுக்கு அப்புறமா டம்பிள்ஸ் வச்சு அப்டமன் பண்ணேன். இதுவும் 3 செட்டு ஒரு செட்டுக்கு 10 counts. இது முடிச்சதுக்கு அப்புறமா ஷோல்டர் ரைஸ் 3 செட்டு ஒரு செட்டுக்கு 5 counts பண்ணேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணேன். அதுவும் 3 செட்டு ஒரு செட்டுக்கு 5 counts. அதாவது ஒரு கையும் 5 counts நான் பண்ணிக்கிட்டேன். லேட்டரல் ரைஸும் 5 counts. ஆனால் 2 செட்டு தான் பண்ண முடிஞ்சது. இது முடிச்சதுக்கப்புறமா பிளாங்க்கு 4 செட்டு ஒரு செட்டும் 25 seconds. இது முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கீழே வந்தாச்சு. டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நானே தான் செஞ்சேன். என்ன செஞ்சேன் அப்படின்னா தஹி பன்னீர் மசாலா, அதாவது கேர்டில் ஒரு பன்னீர் மசாலா மாதிரி நான் ஒன்று பண்ணேன். 200 grams பன்னீரை வச்சு தான் நான் பண்ணேன். இதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 200 grams பன்னீருங்கிறது 550 calories இருக்கக்கூடியது. அது போக நான் 130 gram ஆஃப் கேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கலோரிஸ் அதிகம் தான். அதை நான் எப்படி பிரித்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மொத்த பன்னீர் மசாலாவும் செஞ்சு வச்சுட்டு அதில் பாதி எடுத்து காலையில் மார்னிங் 2 தோசையோட சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறமா மத்தியானம் 1 மணிக்கு 50 grams ஆஃப் பன்னீர் மசாலா போட்டு 75 grams ஆஃப் பாயில்டு ரைஸ் போட்டு 100 grams ஆஃப் அவரைக்காய் பொரியல் ப்ளஸ் 1 large glass ஆஃப் பட்டர் மில்க். இதெல்லாம் மத்தியானம் 1 மணிக்கு. இதே போர்ஷன் தான் அப்படியே ஈவினிங் 4 மணிக்கும். 4 மணியோட டின்னர் லஞ்ச் முடிஞ்சது. அந்த 4 மணி போர்ஷனில் மட்டும் எனக்கு பட்டர் மில்க் கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய ஹோல் டயட் அண்ட் எக்ஸசைஸ். நைட்டு 9:30 படுத்து 10 மணிக்கு தூங்கியாச்சு. காலையில் 4:30 எழுந்திரிச்சு பாத்ரூம் போனதுக்கப்புறம் தான் என்னுடைய வெயிட்டை செக் பண்ணுறேன். 110.95. இவ்வளோ விஷயம் பண்ணியும் 5 கிராம் தான் குறைஞ்சிருக்கா அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம சாப்பாட்டில் ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் எனக்கு ஆயிருக்கும். இல்லையா நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பேன். இல்லையா நான் சரியாக தூங்காமல் இருந்திருப்பேன். ஏதாவது ஒன்று எனக்கு மிஸ்மேட்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்லோ ப்ராசஸ், ஸ்டடி ப்ராசஸ். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஷார்ட்ஸ் வேணுமா இல்லை லாங் வீடியோ மட்டும் போதுமா அப்படின்னு. See you on the 32nd video. Peace.